ஜெபமாலை தியான மையத்தின் அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆவியின் துணையோடு அன்னையை பற்றி அவருடைய வார்த்தைகளுக்கு இணங்க சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே மழை பொழிவிலே ஆண்டவர் இவ்வாறு வெளிப்படுத்துவார்: நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது என்று. இந்த இறை வார்த்தையை அன்னையின் வழியில் தியானித்தோம் என்றால், அன்னை மரியாள் இன்று நமது வாழ்க்கைக்குள் ஒளியாக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவை தாங்கிய கண்மலையாக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே ஆண்டவரை சுமந்து கொண்டு அன்னை மரியாள் யூதேயா மலைநாட்டிற்கு செல்கின்றார். கிறிஸ்து என்ற ஒளியை தாங்கி மலை மீது செல்கின்றார். அது யூதேயா மலைநாடு. அங்கு எலிசபெத்தால் வாழ்த்தப்படுகின்றார். அன்று இன்றும் நமது வாழ்த்தொழியாக நம் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் அது ஒளிர்விட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், அன்னை மரியாள் இறை வார்த்தையின் விழுமியங்களை தன் வாழ்க்கையிலே ஒளியாக மாற்றிக்கொண்டார். எனவே அவர் மலை மீது இருக்கின்றார். எனவேதான் கத்தோலிக்க திரு அவையிலே அன்னை மரியாவை மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஏனென்றால் அன்னை மரியாள் கிறிஸ்துவை தாங்கிய கண்மலை. இன்று அன்னை மரியாவை நாம் பற்றிக் கொண்டோம் என்றால் கிறிஸ்து என்ற கண்மலையிலே நாம் ஒளிர்விக்கப்படுவோம். அதுதான் அன்னை மரியாள் இன்று நமக்கு தருகின்ற வெளிப்பாடாக இருக்கிறது. அன்னை மரியாள் மலை யூதேயா மலைநாட்டுக்கு சென்றார். எனவே அந்த மலை மேல் இருக்கின்ற நகரை யாராலும் ஒருபோதும் அசைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நமது வாழ்க்கையில் அன்னை மரியாவை நாம் கொண்டிருந்தோம் என்றால், கிறிஸ்துவை நோக்கிய அந்த ஒளியை நோக்கிய வாழ்விற்கு அன்னை மரியாள் நம்மை அழைத்துச் செல்வார். அதற்காக அன்னையின் பரிந்துரையை நாடுவோம். ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப கருத்தாக இன்று நமது கோவை மறை மாவட்டத்தில் உருவாகிக் கொண்டிருக்கின்ற ஜெபமாலை தியான மையமானது மலை மேல் இருக்கும் நகராக நமது மறை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் மாற்றப்பட வேண்டும். அன்னை மரியாள் உடனிருந்து உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே பல்வேறு சாட்சிகளை அன்னை மரியாள் இந்த ஜெபமாலை தியான மையத்தில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பரிந்துரை ஜெபம் செய்வோம். பணிந்திருப்போம் இறைவனுக்கு, இறை பணியை செய்வதில் மகிழ்ந்திருப்போம். அன்னையே வாழ்க, இயேசுவே வாழ்க, மரியே வாழ்க.